தனுசு ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி ஒரு சவாலான, அதே சமயம் ஆன்மீக ரீதியாகவும் மறைமுக பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றை தரும் ஆண்டாக அமையப் போகிறது. உங்கள் ராசிநாதனான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் மற்றும் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்கிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி வைகாசி மாதம் 12ஆம் நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 மிதுன ராசியிலிருந்து புனர்பூசம் நட்சத்திரம் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தனுசு ராசிக்கு 1 மற்றும் 4ஆம் அதிபதியான குரு பகவான் 8ஆம் வீட்டில் உச்சம் பெறுவது அஷ்டமகுரு என்ற அமைப்பை தருகிறது. பொதுவாக அஷ்டமகுரு கஷ்டங்களை தருவார் என்று சொல்லப்பட்டாலும் அவர் உங்கள் ராசிநாதனாகவும் மற்றும் அங்கு உச்சம் பெறுவதாலும் கெடுபலன்கள் பெருமளவு குறைவும், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், இன்சூரன்ஸ் அல்லது உயில் மூலம் சொத்துக்கள் கிடைத்தல் போன்ற பலன்கள் நடக்கும். குருவின் பார்வைகள் உங்கள் ராசிக்கு 12, 2 மற்றும் 4ஆம் இடங்களின் மீது விழுவதால் சுப விரயங்கள், குடும்ப மேன்மை மற்றும் சொத்து சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் அவ்வப்போது சிறு வாக்குவாதங்கள் வந்து நீங்கும். பேச்சில் நிதானம் தேவை. குருவின் 2ஆம் இடத்து பார்வையால் பிரிந்திருந்த உறவினர்கள் மீண்டும் இணைவார்கள். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். சுபகாரியங்கள் சற்று இழுபறிக்கு பின் வெற்றிகரமாக நடைபெறும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நெருக்கடி நேரங்களில் எங்கே இருந்தாவது பணம் வந்து சேரும். 8ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுவதால் திடீர் யோகம் உண்டாகும். லாட்டரி, பங்கு சந்தை அல்லது பூர்வீக சொத்து விற்பனை மூலம் லாபம் வரலாம். பழைய கடன்களை அடைக்க வழி பிறக்கும். சேமிப்பு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். இருக்கும் தொழிலை சீராக கொண்டு செல்வதில் கவனம் செலுத்துங்கள். இரகசிய எதிரிகளால் சில இடையூறுகள் வரலாம். எனவே தொழில் இரகசியங்களை யாரிடமும் பகிர வேண்டாம். கமிஷன், ஏஜென்சி மற்றும் மறைமுக தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் லாபகரமாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். சிலருக்கு அவர்கள் விரும்பாத இடமாற்றம் அல்லது வெளியூர் பயணம் ஏற்படலாம். மேலதிகாரிகளுடன் பேசும்போது பணிவுடன் இருப்பது நல்லது. தேவையற்ற சர்ச்சைகளில் சிக்க வேண்டாம். எனினும் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறுவதால் வேலை இழப்பு போன்ற பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் இறுதியில் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. குறிப்பாக செரிமான மண்டலம், கல்லீரல் மற்றும் கால் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. சரியான நேரத்திற்கு உணவு உண்பதும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதும் அவசியம். வண்டி வாகனங்களில் செல்லும்போது வேகம் தவிர்க்கவும். தியானம் மற்றும் யோகா மன அழுத்தத்தை குறைக்க உதவும். பெண்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தில் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் நீங்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். கணவரின் உடல் நலத்தில் அக்கறை காட்டவும். அரசியல்வாதிகள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய காலம் இது. தலைமையின் எதிர்ப்பிற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ளவும். பொது மேடைகளில் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தவும். மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள கடுமையாக போராட வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் மந்த நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக ஆராய்ச்சி துறையில் இருக்கும் மாணவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு வரப்பிரசாதமாகும். அவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வார்கள். உயர்கல்விக்காக கடன் உதவி கோருபவருக்கு அது எளிதில் கிடைக்கும். பரிகாரம்: வியாழக்கிழமை தோறும் நவகிரக குருவுக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து கொண்டைக்கடலை தானம் செய்யவும். மாதம் ஒரு முறையாவது குலதெய்வ கோயில் சென்று வழிபட்டு வாருங்கள். அருகில் உள்ள சித்தர் பீடங்களுக்கு அல்லது ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபாடு செய்வது உங்கள் ராசிநாதனின் பலத்தை கூட்டும். ஆதரவற்ற முதியோர்களுக்கு வஸ்திரதானம் அல்லது அன்னதானம் செய்து அஷ்டமகுருவின் தாக்கத்தை குறைக்கும். இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசியினருக்கு அனுபவங்களால் வளர்ச்சியை தரும். சில போராட்டங்கள் இருந்தாலும் குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் இறுதியில் வெற்றியும் லாபமுமே கிட்டும்.